ஹாய். ஹாய். அதாவது இந்த 50 ஷோ வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதுவா ஆயிடுச்சு அப்படின்னா, யாரெல்லாம் இதுக்கு ஹைப் குடுத்தாங்களோ, அவங்களே எங்கள மன்னிச்சிருங்க. இந்த ஒரு ஷோக்கு போய் நாங்கலாம் ஹைப் குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 நாள் 3 நாள்ல கேவலமாயிருக்கு இந்த ஷோ. ஏன்னா டாஸ்க் தான் அதுல இருக்குன்றாங்க. அங்க டாஸ்க்ன்றதே வைக்கிறது கிடையாது. ஆமா. சும்மா உட்காந்துன்னு ஊர் நியாயம் பேசிக்கிட்டு, அதுலயும் ஒரு 4, 5 பேர் வந்து ஒரே டாமினேட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஆக்டர்ஸ்லாம் எப்படி தெரியுமா? நம்ம ஆக்டர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் அங்க கஷ்டப்பட்டு தான் உள்ள வரான். ஆனா இங்க ஒரு ஒரு மேல கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துட்ட உடனே அதேதான் நம்ம ஊர்ல எப்படி பண்றாங்களோ அப்படிதான். இங்க வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அவங்கன்னா அது நம்ம சாமானியர். ஆக்சுவலா இங்க என்னன்னா சாமானியர்களை வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ரொம்ப அப்படியே காலில் விழுந்து அவங்கள பிடிச்சிப்பாங்க. இப்போ நம்ம விக்ரமும் சுபியும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது பிரதர் சிஸ்டர்னா அப்படி ஒரு, அதாவது மலர்களை போல் தங்கி உறங்குகிறாள் அந்த லட்சம் அந்த மாதிரி ஓவர் ஹைப். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க வந்து அவங்களுக்குலாம் வந்து நீங்க அவங்க மேல வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க மேல வந்துருவீங்க, அவங்க கீழே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா அங்க அப்படி கிடையாது. இப்போ இந்த ஷோல இந்த வெளியில போன வன்ஷஜ்ன்றவரு அவரோட இதுல வந்துட்டு இவங்க எல்லாரையும் நக்கல் அடிச்சு போட்டிருக்காரு. அது பயங்கரமா இது வந்து ஏன்னா இட் வாஸ் an unfair eviction. நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க அவரை வெளியில தள்ளிருக்கலாம், வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம். அவர் சொல்ற வார்த்தைகள் தப்பா இருக்கு உள்ள நீங்களே பண்ணிக்கிறீங்கன்றதுனால நீங்க என்ன வேணா பேசி என்ன வேணா கொடுத்து ஒருத்தர் வெளியில தள்ளலாம்ன்றது உங்களோட வியூவா இருக்கலாம், அது ஓகே, உங்களோட இஷ்டம். ஆனா நீங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே திருப்பி வெளில தான் வந்தாகணும், இதே மக்களை தான் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஓட்டிங் இல்லன்றதுனால திமிர்ல அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சர்வைவர்ன்ற ஒரு ப்ரோகிராம் பாணியில இத நீங்க கொண்டு போறீங்கன்னா அதுலயும் அன்ஃபேர் தான் சொல்லுவாங்க நிறைய பேர். இல்ல இங்க விஜயலட்சுமி வின் பண்ணதே அன்ஃபேர் தானே. அங்க உமாபதியோட ஒரு ரைட்ஃபுல்லான ஒரு இது வெளியில வந்துருச்சு. வெளியில தள்ளுறது பார்த்தனா மோஸ்ட்லி நமக்கும் சிங்க் ஆகும். அவங்க சொல்றவங்க நமக்கும் சிங்க் ஆகும். ஏன்னா நீ ஏமாத்த முடியாது. ஜனங்க கிட்ட வந்து நீ நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காகவாது. எனக்குலாம் ஒண்ணும் இதாகல. ஃபைனலா அப்படியே 1008 பாலிடிக்ஸ் உள்ள வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நிறைய வந்துட்டு பார்த்தனா ஒவ்வொருத்தரும் எவிக் பண்ணாங்க. இப்போ இவங்க ரோபோ சங்கர் பொண்ணு வெளியே போச்சு, அது சிருஷ்டி வெளியே போனாங்க. இவங்கெல்லாம் போகும்போதெல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு. இவங்க எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை. அந்த ராம் போனது அதெல்லாம் நான் அது மாதிரி சொல்கிறேன். ஆனால் வந்து இதில் ரொம்ப அதுக்குன்னு சும்மா இவங்கெல்லாம் ஒரு குரூப் வச்சுன்னு அவருக்கு அவருக்கு டிக்கெட் கிடைக்கலன்ன உடனே பாய் பாய் கரண் பாய் அவங்க பண்ண நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க ஆக்சுவலா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஷோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சத்தியமா இந்த ஷோ புரியலங்க. இவங்க சொன்னது டாஸ்க் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ 2 நாளைக்கு ஒரு நாளை வந்து 2 நாளா பிரிச்சு போடுறாங்கன்னு பார்த்தா 3 நாளைக்கு இழுக்கிறாங்க. அதாவது ஒரு எண்ட் வரும் ஒரு நாளைக்கு அப்படி க்ளோஷரே இல்ல. ஒரு நாள் இல்லவே இல்ல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. பேச்சு 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 ஒரே ஒருத்தர பத்தி காசிப். சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு, ஒரு ரியாலிட்டி ஷோ பாக்குற மாதிரியே இல்ல. சீரியலாவது ஏதோ அழகா ட்ரெஸ் பண்ணி இருப்பாங்க, இங்க ஒரு கதை இருக்கும் அங்க ஒரு கதை இருக்கும், அது பிடிக்கும். இங்க எல்லாம் பார்த்தனா கொச்சா 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 முச்சா கொச்சா முச்சான்னு உட்காந்துக்கிட்டு இவங்க பாதி பேர் காட்டுறதே கிடையாது. அவங்களாம் எங்க உள்ள இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியறது கிடையாது. காமிக்கிறவங்களே திருப்பி ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேரே தான் பாரு மறுபடியும். ஆமா, இதுலயுமே நேத்து எங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் இருந்தவங்க மேல இன்னைக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் போயிடுச்சு. பட் நாங்க வரோம். இன்னைக்கு கேம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 40 கார்டு மொத்தமா வந்து உள்ள இருக்கும். அதாவது அங்க நிறைய ஃபர்னிச்சர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. உங்க கையில சுத்தியில கொடுத்து ஒட்டச்சிக்கிட்டுச்சு நீங்க அந்த 40 கார்டை தேடி எடுத்துக்கணும். 40 பேர் சேஃப் ஆகலாம். ஒரு கார்டு தான் எடுக்கணும், கையில வச்சிருக்கணும். ஆக்சுவலா உள்ள 60 செகண்ட் டைம். 49 பேர் இருக்காங்க உள்ள. ஆமா, 49 பேர்ல 40 கார்டு தான் இருக்கும்னா மீதி 9 பேர் வெளியே. ஆமா, ஆனா 11 பேர் வெளியில போனாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கும் புரியல. சீட்டிங் கார்டு. ஆமா, அல்ல ஒருத்தர் தானே சீட்டிங், வேற யாரு தெரியாது. இன்னொன்னு என்னன்னு தெரியல. இன்னொரு கார்டு கண்டே பிடிக்கல. அப்ப உள்ளே இருக்கா? ஆமா. அப்ப அவங்களுக்கு தெரியுமா ஒரு கார்டு இல்லனா இன்னும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்கலாமே. கண்டுபிடிங்கலாம் இல்ல, அவ்வளவுதான். அதான் ஃபைனல் ரவுண்ட்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. சோ இப்போ வந்து என்னன்னா கரண் ஒரு விஷயம் சொன்னாரு. இங்கதான் வந்து உடைக்கிறவன் அடிக்கிறவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு அட்லீஸ்ட் இதுலயாவது போய் அடிச்சுக்கிச்சாவது அவனோட இது இல்ல படாஸ் அவரோட உள்ள வச்சிருந்த வன்மத்துல வெள்ள கக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, அப்ப சொன்னாங்க அந்த அடிக்கணும்னு ஒருத்தர் அவர் மென்ஷன் பண்ணி அவர் நினைச்சாரு இல்லையா, ரஜத் தலால். அவருக்கு கை இன்ஜுரியாம். இவருக்கு கை இன்ஜுரிக்கு சும்மா ஏதோதான் போட்டிருக்காங்க. இவருதான் சீன் போட்டு மேரே ஹாத்துனாரு. அங்க இன்னொருத்தர் ஃபைஸ்னு ஒருத்தர் இருக்காரு, லிட்டரலா வந்து ஃபுல்லா பேண்டே போட்டு வச்சுக்குது. தோல் பட்டியில இருந்து இங்க இருந்து அங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி முடியாதவங்கள வெளில அனுப்பிடுங்க. அதானே ஒரு நியாயம். அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்க ஆடுறவங்கன்றது என்ன நியாயம்? என்ன ஊர் நியாயம் அது? ஒருத்தர் முடியாத அவர் பண்ண முடியல. அப்ப நீங்க என்னத்தை வச்சுதான் வெளியே அனுப்ப போறீங்க? உங்களுக்கு ஃபேவரிட்டிசமா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வச்சுப்பீங்க, உங்களுக்கு தண்டோன்னு தெரியுற பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில அனுப்புவீங்க, அவ்வளவுதானே. இதை நீங்களே வந்து குழுக்கள் முறையில ஒவ்வொரு நாள் தேடி ஒவ்வொருத்தர் வெளில அனுப்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருக்கிறதே ஒரு ரோதனை தான்.
அவரோட வேலையே அவரால சரியா பண்ணிக்க முடியாது. இவருக்கு சோறு வேணா கூட யாராவது ஒருத்தர் தட்டுல எடுத்து போட்டு கொடுக்கணும். அது ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப இந்த ஃபைஸ்ன்றவர் வந்து திக்விஜய செலக்ட் பண்ணி எனக்கு பதிலா அவர் ஆடுவாரு அப்படினாங்க. ரெண்டு பேரும் எல்லாம் அனுப்பிச்சிருக்கணும். ரஜத்ன்றவருக்கு வந்து அர்பாஸ வந்து செலக்ட் பண்ணியிருந்தாரு. இவங்க போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து போனாங்க. அப்ப அதுலயே இத வந்து இந்த ஜானவி அப்படின்றவங்களுக்கு வந்து 2 கார்டு கிடைச்சது. கையில 2 கார்டு வச்சிருந்தாங்க. அப்புறமா ஒரு கார்டு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் உள்ள போனவங்க கார்டு எடுத்து ஒரே இடத்துல மறைச்சு வைக்கிறது, அவங்களோட டீம்மேட்ஸ்க்கு மட்டும் சொல்லி அந்த இடத்துல இருந்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு மாதிரி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி கேம். சரி, அதையாவது உருப்படியா பண்ணாங்கன்னா அதுவும் இல்ல. இங்க என்ன ஆயிடுச்சு, அர்பாஸ்ன்றவர் 4 கார்டு எடுத்தாரு. அதான் வர அர்பாஸ்ன்றவரு 4 கார்டை எடுத்துட்டு 4த்தையும் கையில வச்சுக்கிட்டு 5 கார்டும் 5 கார்டு. ஆமா, 5 கார்டை எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டுங்க கிட்ட உள்ள போய் அவங்க தேடுறது கூட இல்ல, கையிலேயே கொடுக்குறாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இத சொன்னது, இத பார்த்த உடனே சித்தார்த் ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்படி காலெல்லாம் கொடுக்குறீங்க, அப்ப நானும் என்ன பண்ணுவேன், வாயை முடிதா அப்படின்னு அவரு கேக்குறானோ அவங்களுக்குலாம் வாயாட. இன்னும் இல்ல, அவரோட டீம்மேட்னு அவர் சொல்லி வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் அவர் குடுக்கல. எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அழுக ஒவ்வொரு பக்கத்துல இருந்து. அது என்ன கண்ட்ராவி இது? அப்படி எடுத்துட்டீங்கன்னா வெளியில வரணும், அப்படிதானே ரூல போடணும். அவங்க இல்ல அந்த எல்லாத்தையும் போட்டு அடிச்சு வச்சின்றதுக்கு எதுக்கு அடிக்கிறாங்க? ஒண்ணு அடிச்சுட்டா வெளில வாங்க, நெக்ஸ்ட் கார்டு இருந்துனா யூ வில் பி எலிமினேட்டட்னு சொல்லணும். அது ரூல்ஸ் கிடையாது, நீங்க எப்படி வேணா. அதுதான் அந்த ரூல் இல்லனா பரவாயில்லை, என்ன வேணா பண்ணிக்கோ. இவனுக்கு ரூல் இருக்குல்ல, லயனுக்கு. அப்புறம் ஏன் எடுத்து வந்து ஒரு கார்டு தான் ஒருத்தருக்கு நான் அப்புறம் சொல்றேன். அதான் இல்ல, அந்த நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு தான் வந்துட்டு மங்கி டாங்கி ராபிட்னு அத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஒண்ணு எடுத்தோம், வெளில வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டு போலாமே. இதுல வர வேண்டிய உங்களுக்கு கால்ல பத்தி வைக்கிறது, பாக்கெட்ல பத்தி. அதான் இல்ல, இங்க இருந்து இதை இப்படி போய் எடுத்துட்டு போய் கூட சொன்னாரா. அப்ப வந்து லயன் அங்க வந்துட்டு நிஜமா உங்ககிட்ட எத்தனை இருக்கு உனக்கு தெரியவே தெரியாது, ஒண்ணுதான் ஒருத்தர் வச்சிருக்கணும். நான் சொல்றேன் இல்ல லயன், உங்களுக்கே இந்த சோல மரியாதையே இல்ல. நீ என்ன கேம் நடத்துற, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்குலாம் வரவே இல்லை, நான் அந்த வேலை அடிக்க வரல. கேள்வி அது சப்னான்றவங்க வந்து கேட்டாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து இவங்க வந்து கையில வச்சிருக்காங்கல்ல, இதுல எப்படி நீங்க இதை அலோவ் பண்றீங்க, எப்படி லைன் இதெல்லாம் அலோவ் பண்றீங்க, நீங்க இப்படிதான் நீங்க ஷோ நடத்துவீங்க, இப்படிப்பட்ட ஷோல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு போய் இந்த கேம் ஆடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அப்ப வந்து அந்த ஃபைஸ்ன்ற ஒரு கையில இது வச்சுக்கிட்டு இருந்தாருல, அவதான் சொன்னாங்க, என்ன இப்போ அதை திருப்பி உள்ளேயே போட்டாச்சு இல்ல, எதுக்கு கத்துற, எதுக்கு நீங்க கத்துற, மரியாதையா நடந்துக்கோ. பொம்பளை, நீ பொம்பளைன்னா பொம்பளையா நடந்துக்கோ. அப்ப நீ ஆம்பளையா நடந்துக்கிறியா? நீ 2-3 ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கி கையில உனக்கு போய் உள்ள போய் ஆடுறதுக்கு துப்பு இல்லாம அவங்க கிட்ட போய் கையில வாங்குறிய நீ? உனக்கு பதிலா ஒருத்தர் ஆடுறாங்க, ஆம்பளை பொம்பளை இல்ல அவரு கை ஒஞ்சி போய் இது உங்களால ஆடவே ஆம்பளை இல்ல, அங்க நீங்க கை ஒஞ்சி போய் எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆளா நிக்கிறீங்க. உங்களை வந்து எதுவுமே சேஃப்டி இல்ல, நியாயமா உள்ள வெளில தோத்தணும். கை ஒஞ்சிதான் அங்க கேம் இல்ல உங்களுக்கு, அங்க கேமே வெறும் டாஸ்க் தான். அந்த டாஸ்க்ல கை ஒஞ்சி போச்சு. கை ஒஞ்சி நம்ம இங்க என்ன சொன்னோம், ராணவ இவனெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுல உட்கார வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த பையனை எதுக்கு உட்கார வச்சுருக்காங்க உள்ள? நான் கேக்குறேன், இவருக்கு பதிலா ஆடுறதுக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, அவர் தானே எடுக்கணும். அது பத்தாது, நீ வேற வாங்கிக்கிற. அவர் எடுக்கலன்னா அவங்க தான் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க இதான் வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, வாயை மூடணும். வேலிட் இல்லைன்னு சொன்னாங்க. நேத்து அந்த சண்டை நடந்தது, ஒருத்தர் கைய வச்சிருக்கான், அதுக்கே எதுவும் வேலிட் இல்லன்ட்டாங்க. எல்லாம் வேலிட் இருக்கலாம் அவனா கேம்ல இருக்கலாம் இப்படிதானே சொன்னாங்க. வெள்ளையா தோத்துறாங்க, பேர் அடிச்சிட்டாங்களா, வெள்ளை தோத்திருக்கணும். அப்ப அங்க இன்னொருத்தங்களுக்கு சேஃப் இல்லாம இருக்குல்ல, இன்னொரு டப்புன்னு அடிச்சானா என்ன பண்ண முடியும்? நான் கேக்குறேன், திக்விஜய் ரஜத் தலால் 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. திக்விஜய் வாயில இருந்து சொன்ன வார்த்தை பாகல் தான், அவர் வேற எதுவுமே சொல்லல. ரஜத் தலால்னா இவரு போய் அப்படியே அதான் சொல்றேன், இவங்களுக்கு வேண்டியவங்கன்னா உள்ள வச்சுக்கிறாங்க. ஏன்னா வெளில வந்துட்டா அங்க ஒரு பெரிய கலாட்டம் நடக்கும். என்னது இது கன்றாவி? அப்போ அவர் என்ன பேசுறாரு பத்தியா ரஜத்? அவனா வந்து உட்காந்துக்கிட்டு பண்ற தப்பெல்லாம் நான் மரியாதையா பேசுறேன், நான் யாருக்கும் எதுவுமே சொல்றது இல்ல, நான் எதுவுமே பண்றது இல்ல. ஐயோ நியாயஸ்தர் இது மறுகுருவண்டா எப்பா அவர் வந்து சொல்றாங்க. இவங்க வந்து சொன்னாங்க, உனக்கு வந்து பண்ணணும்னா அங்க போய் சம்பாரி, துப்பு இல்ல, அதனால நீங்க நின்று இருக்கணும். சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர், ஏன்னா அவரும் வாங்கினாரு காடை. அதனால சுருக்குந்து இல்ல, அவங்க வந்து பொம்பளையா நடந்துக்க என்ன பொம்பளையா நடந்துக்க முடியும் சொல்றேன். ஒரு பொம்பளை தாங்க இப்படி பேசுவாங்க. நீ ஆம்பளையா நடந்துக்கிறீங்க, ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், பாயிண்டா பேசணும், இல்ல அங்க போய் சம்பாதிக்கணும். ரெண்டுல இது யார் பண்ணுவா? கோழ எல்லா அவங்க எதிரில நக்கல் பண்ணிருந்தாங்க. ஒரு லேடிஸ் ஜென்ஸ்னு ஒரு பாகுபாடே கிடையாது. ஆனா கேவலப்படுத்துறதே பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்குலாம் இவ்வளவு வாய் பத்தாது. நீலாம் யாரு என்ன கேட்கறதுக்கு? இப்ப பாரு, சாகத்தை அத வந்து ஒருத்த அசிங்கமா பேசினான், செருப்பால் அடிப்பேன்னு அது கேட்டு.
சரியா? அதே மாதிரி நேத்து ஒருத்தவங்க அங்க இருக்கும்போது அங்க அந்த மாதிரி தான் ஒரு லேடின்னு சொல்லிட்டு தர குறைவா பேசுறாங்க. அந்த பிரின்ஸ்ன்றவன் அப்படிதான் பேசுறான். எல்லாருமே வந்து அங்க வந்து ஒரு கேவலப்படுத்தி பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன், பிரின்ஸ்ன்றவரு பொண்டாட்டியோட வந்திருக்காரு. பொண்டாட்டிக்கு வாய் என்ன தெச்சு வச்சிருக்கா அந்த யுகி சும்மா கார்டு. அவன் கூட உட்கார்ந்து நிக்குது அவ்வளவுதான். இது வந்து அவங்க அந்த இப்ப நம்ம ஊர்ல வந்தாங்கல்ல சாண்ட்ரா பிரஜன் அது மாதிரி ஒரு இன்கம்க்கு டபுள் இன்கம். அது இங்க வந்து இவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து இவர் வந்து கொடுத்தாருல எடுத்துட்டு வந்தப்போ லைன் வந்து கேக்குறாரு, உங்ககிட்ட எத்தனை கார்டு இருக்குதுன்னு. அந்த கார்டு எப்படி தூக்கி போட்டு என்கிட்ட கார்டு இல்ல அப்படின்னு. இதே கண்ணு தெரியாது தேவை நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் பாருங்க கீழே போட்டுருக்காங்க. போடுறாங்க. இல்ல இவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உங்ககிட்ட எத்தனை கார்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஆளு எவ்வளவு கேவலமானவனா இருப்பாரு. வந்துட்டு அதான் இவங்க சொன்னாங்க, என்ன மர்தாங்கி காட்டுறியா, ஆம்பளைன்றத காட்டுறியா. அது இவங்க சொன்னாங்க, நான் இன்னும் கெட்ட வார்த்தையே பேசல, அதுக்கே கெட்ட வார்த்தைன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையை நான் எடுத்தேன்னா இவன் எங்க போவான்? இறங்கணும்ன்ற இல்ல நான் என்ன சொல்றேன், நான் லேடிஸ்னு இருக்காங்கல்ல எல்லாம் ஒரு யூனிட்டியா ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல விமன் பவர் we have to show our women அந்த power. கிருஷ்ணா ஸ்டாஃப் எல்லாம் அன்னைக்கு பேசுனதோட சரி. அவ்வளவுதான், அதோட சரி. இப்ப குரூப்பிசம்ல இறங்கிட்டாங்க. ஆமா, இப்ப அவங்களுக்கு அவங்கவங்க ஆக்டர் அப்புறமா வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படி ஆகிக்கும். அவங்களுக்கு யார் யார் வேணுமோ அவங்களை வச்சுக்கிறது. அப்புறம் அந்த கேமே அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கு அவங்க ஒரு ஆமா, இன்னைக்கு இவங்க பேசுறவங்க நாளைக்கு கேவலமா இருக்கு. நாங்க கான்சாதி அப்படிதான் நினைச்சோம். கான்சாதி வந்து நேத்து செம்மையா பாயிண்ட் சொன்னீங்க. அந்த வன்ஷத்துக்காக நின்ன போல சூப்பரா இருந்தது. ஏன்னா நேத்து அவங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கல. எனக்கு கொடுத்தாங்களா? எத்தனை வாட்டி கேக்குறாங்க, கொடுக்காம இருக்காங்க. இந்த அர்பாஸ்ன்றவரு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றத நிக்கின்றதுக்கே கொடுக்கல. அவர் கார்டு மத்தவங்களுக்கு போய் வாரி இறங்கிறவரு. இப்போ அந்த அதுக்கே கொடுக்கல, அதுக்கு தான் கொடுக்கணும். அப்ப லாஸ்டா ரஜத் தான் கொடுத்தாரு. இல்ல நிக்கி வந்து எப்படியோ அப்புறமா ஏதோ கண்டுபிடிச்சி இவங்க இங்க இருக்காங்க போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. இப்ப இந்த கான்சாதிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரஜத் தலால் வந்து கேம்லே இல்லாத ஒரு ஆளு ஆல்ரெடி கை ஒஞ்சிச்சு வெளில உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க ஆடுறாங்கன்றாங்க. இன்னைக்காவது அவனை வந்து வெளியில அனுப்பிச்சிருக்கணும்ல. அது கிடையாது. அவர் டேஞ்சர் ஜோன்ல கூட கொண்டு போல. அந்த இடத்துல வந்து கரண் பட்டேல் அவர் வரும்போது அவர் என்ன பேசுறாரு? ஆமா, இன்னைக்கு அவர் தானே தப்பு பண்ணாரு. அப்ப அவர் தானே டேஞ்சர் ஜோன்ல, அவரு தானே போனோம். எதுவுமே அவர் சட்டையை புடிக்கிறாரு, கிழிக்கிறாரு சட்டைய. அதுக்கும் அவருக்கு இன்னைக்கு நியாயம் பேசுறவங்க நாளைக்கு ஒழுங்கா இருக்காங்களான்றது இல்ல. கரண் பட்டேல் மேலே அவ்வளவு ஒரு இது கிடையாது. ஆமா, அப்ப இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அந்த காலால மிர்ச்சி நிக்கிறாரு. அவரு ஆமா, அவருமா கான்சாதிட்ட சொல்லி அதை எடுக்க சொல்றாரு. காலை தள்ளி விட்டாரு வெளியில இருந்துட்டு. நான் பார்த்தேன் கால் இப்படி மிதிச்சிட்டு வச்சிருந்தாருமா. வந்தோடனே அது கிட்டக்க போகும்போது உள்ள இல்ல, அந்த ரவுண்ட்லயே இல்ல அந்த கார்டு. இப்படி காலால இப்படி தட்டி விடுற டப்புன்னு எடுத்துக்கிச்சு. இது உங்களுக்கு தெரியாத ஃப்ராடுன்னு சப்னான்றவங்க வந்து சொன்னாங்க, ஆமா நான் பொம்பளை தான், நான் பொம்பளை, நீ எந்த இடத்துல இன்னொரு காட்டுறேன்டா, உன் ஆக்காத்த காட்டுறேன், அதான் ஒரு தராதத்தை காட்டுறேன், ஐ ஷோ யுவர் பிளேஸ் அப்படின்னாங்க. உடனே இவரு வந்து பின்னாடி வந்து அந்த ஷார்ட்ஸ் எடுப்பாங்களா, அங்க வந்து சொல்றாரு, அர்பாஸ் எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு குத்தா, உனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு ஃப்ரெண்டு புடிச்சுக்க தெரியல. அவர் கேர்ள் ஃப்ரெண்ட விட்டுட்டு உனக்கு குத்துக்கிறாருன்றதுக்காக நீ உடனே வந்து பெரிய இந்த ஃப்ரெண்ட் கிடையாது. அங்க வந்து நாளைக்கு மாற போகுது ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு வந்து ஜென்ஸ்லாம் சேர்ந்து எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது அன்னைக்கு இவருக்கு உதவுவாருன்றதுனால அவர் போட்டு வைக்கிறாரு. அதான் நிக்கி உடனே வந்து இது அவங்களுக்கு கொடுக்கலன்னு எல்லாம் நம்மளுக்காக தான் ஆடணும், நம்ம யாரும் நம்மளுக்காக பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீ இதுவே ஒரு அன்ஃபேரான கேம். ஏன்னா இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு கொடுக்கல ஹேமரை. எனக்கு இன்னுமே அந்த ஒரு கான்செப்ட் புரியலங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு இல்ல சம்திங் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்கள விட நீங்க யாருங்க இம்பார்ட்டன்ட் நினைச்சீங்கன்னு கொடுக்காம உட்காந்துருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அர்பாஸ்க்கும் சித்தார்த்துக்கும். இந்த அர்பாஸ் வந்து சித்தார்த்துக்கு அந்த வாயை மூடுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்தாரா, அவர்கிட்ட பேசி வச்சிருக்காரு. அவரு பேசவே இல்லை. ஆனா இவர் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம டீம்ல அதாவது இவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவர் ஹேமர் கொடுத்துருவாரு இவர் நினைச்சுக்கிறாரு. அவரு வேற யார்கிட்டயும் பேசி வச்சிருந்துட்டு குடுத்தாரு. ஒண்ணு வந்து உனக்கு கொடுத்த நீ அன்ஃபேரா விளையாண்டு அன்ஃபேர், நீ ஆனதான் மிகப்பெரிய அன்ஃபேர். அது சித்தார்த்து பண்ணதெல்லாம் கேவலமா இருந்தாலும் அவர் வந்து கேட்டார் ஒரு கேள்வி, நீ வாய மூடுறதுக்கு தானே குத்த, நீ ஒண்ணு எனக்காக கொடுத்து நீ வந்து இவங்களுக்கு கொடு, அவங்களுக்குள்ள என்கிட்ட பேசலையே, அதுக்கு முன்னாடியே நான் யாரு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், நீ என்கிட்ட கொடுத்துட்ட, காடை கொடுக்குற நீ அந்த இது அவளுக்கு கொடு நீ சொல்ல வேண்டியதா. அப்பயே இதுல வேற இந்த காடெல்லாம் வந்து தூக்கி போட்டாங்க தெரியுமா. அதுல வந்து இவர் வந்து தூக்கி போடல போல இருக்கு சித்தார்த்ன்றவரு. இவரு உடனே போயிட்டு நீ எல்லாம் தூக்கி போட்டுற கூடாது, அவன் பேர் வச்சுட்டு உடனே வச்சுட்டு நீ தூக்கி போட்டது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. இது மொத்தத்துல இந்த அர்ச்சனான்றவங்க சொன்னாங்க, அவங்களுக்குள்ளேயே போனவங்களே திருப்பி குத்துக்கிறாங்க. அப்ப ஒரு தடவை கூட போகாதவங்களுக்கு எப்படா கொடுப்பீங்க, எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க புலம்பிக்கிறாங்க. அவர் பேபி ஆசைப்பட்டா நிறைய பேருக்கு கிடைச்சிச்சு, லாஸ்ட் வரைக்கும் கிடைக்குது. அப்ப இவங்க சரியா பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்ப ஸ்ருதிகாவும் சாகத்தும் 2-3 வாட்டி முன்னாடியே போய் அவங்களுக்கு கிடைக்கல. கரண்ட்கெல்லாம் வந்து இங்க சொல்லி நிக்கிறாங்க, கரண் பாய் இங்க இருக்கு, ஐயோ கரண் பாய் வந்து எடுங்க இவ்வளவு வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. ஸ்ருதிகாவுக்கும் சாகத்துக்கும் யாரும் பெருசா ஹெல்ப், அங்க மனிஷா ராணி இருந்தாங்க, அவங்க வந்து இவங்க கிட்ட தான் காமிச்சு இந்த காடா இந்த காடா இந்த காடா இவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க.
இப்ப இவங்க 2 பேரும் வரும்போது எல்லாரையும் அட் டைம் உள்ள அனுப்பி விட்டாங்க, யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லாருக்கும். அப்போ நல்ல வேலையா சாகத்துக்கும் கிடைச்சிச்சு, ஸ்ருதிகாவுக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா 11 பேர் வெளியே போயிட்டாங்க. ஆமா, அங்க 2 கார்டு உள்ளே தான் இருந்திருக்கு. ஒரு கார்டு வந்து உள்ள இருந்து யாரும் கண்டுபிடிக்கல, ஒரு கார்டு சீட்டிங்ன்றதுனால உள்ள போட்டாங்க. சோ அந்த 11 பேர் வந்து இப்போ இதுல போகணும். இதுல என்னன்னா இந்த மேக்ஸ் டர்ன்ன்றவரு போன மாதிரியே தெரியல. போன மாதிரியும் தெரியல, அதுக்காக எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல. என்னெல்லாம் உள்ள சேர்த்துருவாங்க. நான் வெளியே போக போறது கிடையாது. அவங்க தான் ஒரு கேம் தெரியுது, அவங்களுக்கு ஒருத்தர் தான் போக போறாங்க. ஆமா, இதுல ஜெயிச்சுதான் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம எடுக்காட்டாலும் நீ உனக்கு ஃபேவரிட்டிசம் இருந்தா நீ போ வீட்ல உட்கார்ந்து. இப்போ வந்து எப்படின்னா பேபிகா மேக்ஸ் டர்ன் எனக்குலாம் சாரப்ன்றவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாவமா இருக்குது. அவர் பலியாடவரா தான் இருப்பாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க பண்றாரு. இங்க காமிச்சது எப்படி இதெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. சப்னா உள்ள இருக்காங்க, ஃபேஸ் உள்ள இருக்காரு. ஃபேஸ வந்து காப்பாத்தணும்னு சொல்லி உங்க குரூப் டிஸ்கஷனே போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வந்து அவங்களுக்கு வேற காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதுல யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் நேஹல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதே மாதிரியே போட்டு காமிச்சிட்டாங்க. இவங்களும் பாத்துட்டாங்க, என்னமோ பண்ணி இப்ப தெரியுது ஒவ்வொருத்தர் புத்தியும் அப்படின்னாங்களே. இவங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. இவங்கெல்லாம் ஒண்ணும் இவங்களெல்லாம் எதுவுமே பேசாத புள்ள பூச்சியா இருந்த அந்த சித்தார்த்த வெளில அனுப்பிடுவாங்களோ ரொம்ப தெரியல. ஏன்னா அவங்களுக்காக யாருமே பேச மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஆர்யாலாம் உள்ள வந்துருவா, அவங்களாம் ஓட் போட்டுருவாங்க, தேஜஸ்வி உள்ள வந்துருவா. இதுல வேற அங்க இருந்து அந்த நிக்கி வந்து பேசிட்டு இருக்கும் போது இவங்க கான்சாதி சொல்றாங்க, நான் மட்டும் உள்ள போனா நிக்கி சும்மா பொம்பளையா அவன் தள்ள வர்றதுக்கு தானே போட்டு காட்டுறது. ஐயோ, நான் ரொம்ப உங்களை நினைச்சேங்க கான்சாதி. நீங்க உருப்படியா நீங்களா போய் வந்து தேடி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களோட வெளிப்படும் குணம் அதுல வந்து அவங்க நேர்மையா இருக்காங்களா, நேர்மையா இதுல நேர்மை தான் வேணான்னு அவனே சொல்லிட்டான். ஒரு மண்ணுக்கும் லாயக்கு இல்லை நீங்க நேர்மையா இருந்து. நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணா வெளியில இருக்கிற ஜனங்க கிட்ட நீ எக்ஸ்போஸ் ஆகுற, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப சொன்ன மாதிரி உன் லைஃப் அங்க 50 நாள் தான், வெளி உலகத்துலதான் உனக்கு மீதி லைஃப். இப்ப பாருங்க சாண்ட்ராவையும் பிரச்சனும் என்னதான் அவங்க வந்து ஒயிட் வாஷிங் கொடுத்து அவங்க அவங்க மூஞ்ச பட்டி டிங்கரிங் பண்ணாலும் அவங்க சொந்த மூஞ்ச மாத்த முடியாது. ஒரே ஒர்க் தான், ஒரே ஜாப் தான். சாண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வேற ஆரம்பிக்க போறாங்க அவங்க. ஆமா, அதுல அந்த கான்சாதி சொல்றாங்க பாரு, என்னோட நான் என்னவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. ரஜத்ன்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பேச கூட இருக்க மாட்டேன். அவர் கூட நான் எவ்வளவு கூட எனக்கு இன்டராக்ஷன் இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் எனக்கு உங்களுக்காகன்ட்டு இல்ல, ஆக்சுவலா நான் இவங்களுக்காக தான் நினைக்கிறேன். இங்க இருந்து கூப்பிட்டாங்களே கான்சாதி, இங்க வா கூப்பிட்டு காலால எட்டு வச்சு கொடுத்தாரு. அவர் பேச கூட இல்லைன்னா நீ உங்ககிட்ட உனக்கு ஏன் கொடுக்குறாரு? அவ்வளவு நல்லவர் அவரு. ஐயோ முடியல. நாளைக்கு வந்து நம்மளோட பிரின்ஸுக்கும் நம்ம ரஜத்துக்கும் வந்து முட்டிக்குது, காலுக்கு முட்டிக்கிறாங்க. யாரு எலிமினேட் ஆகுறாங்க? கம்பு ஒண்ணு எடுத்து யாரு பெரிய ஆளுன்னு பாத்துருங்களா? ஏற்கனவே ஒரு கை உடஞ்சிக்குது, அந்த இன்னொரு கை உடைங்க. மைண்ட் கேம் நீங்க வைக்கிறது எல்லாம் வந்து எங்க பிக் பாஸ்ல வைக்கிற கேம்ஸ் மாதிரியே இருக்குது. இல்ல வெறும் டாஸ்க்ன்றீங்க, ஒரு 4 டாஸ்க் வை, டப்பு டிப்புன்னு வெளியே அதுல ஒவ்வொருத்தர்ல எது யார் லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள வெளியே அனுப்பு, அவங்கள சேர்த்து வச்சு ஒருத்தர் வெளியே அனுப்பு. இடம் இருக்குது இல்ல, நல்ல மேல கீழே குச்சி விளையாடுங்க. செத்து விளையாடுவோமா? யாருக்கு மேல வந்து குதிச்சு சாவாம மேல வரணும், அவன் எலிமினேட்டட் இல்ல, செத்து போனா அப்படியே தூக்கி போட்டோம் எலிமினேட்டட். அதான் நீங்க வைக்கிறது ஒரு கேம், இதுக்கு இவங்களுக்கு வேற ஆனவன கைய கால உடச்சிக்கிறாங்க. என்னங்க அங்க இருக்குது, நீங்க கைய கால உடச்சிக்கிறீங்க? நீங்களா எங்களை மாதிரி இல்லங்க இருக்கிறீங்க, புல்தடிக்கு போய் வேணா. நாங்களாம் தான் எங்கன்னா போய் போயிட்டு இருந்தோம். அப்போ அர்ச்சனா மீட் பண்ணிட்டு வந்தோடனே எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா ஒண்ணுமே இல்ல, கீழே கூட உள்ள கூட இல்ல, வச்சு உட்கார்ந்தாங்க, அவ்வளவுதான். எங்க அந்த கை வந்து ஏர்லைன் பிராக்சர் ஆச்சு. இன்னும் கூட படக்க முடியலங்க எனக்கு. நம்ம உடம்பு அப்படி இருக்குது. இதுல பாருங்க, இது பாருங்க அசால்ட்டா மடக்கிறேன்னா, இதுல பாருங்க எனக்கு இவ்வளவுதான் மடக்குது. அந்த லட்சத்துல இருக்குது நம்ம உடம்புங்கெல்லாம். அந்த கண்ட்ராய்க்கு நாங்களாம் தான் வந்து புல்தடிக்கு பயில்வானா இருக்கணும். நீங்க இத தூக்குறீங்க அத தூக்குறீங்க, லிஃப்டர்ன்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன டாஸ்க்ல என்ன அர்த்தம்? அந்த முதல்ல ஏங்க நான்லாம் 10 கிலோ தூக்குறதுக்கு நாக்கு தள்ளிக்கின்னு 10 கிலோ தூக்கினுக்கிறேன் நானு. நீங்க 100 கிலோ தூக்குவீங்க, 200 கிலோ தூக்குவீங்க, 500 கிலோ தூக்குவீங்க. உங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரா இருக்குமா? நீங்களே இப்படின்னா அப்ப நம்மளாம் என்ன? நம்மளே ஒழுங்கா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏனியமா அதான் தோணுது. அங்க எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம வந்தவங்களும் அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, இந்த ஓவர் ப்ரிப்பரேஷன் பண்றது உடம்புக்கு ஆகுதுவாங்களா, அது மாதிரி அதுங்களா தான். சரி, வேற என்ன விஷயம் இன்னைக்கு? வேற விஷயமும் இல்ல. இவரு இருக்காரு பாருங்க, எல்வி ஷாதம்னு ஒருத்தரை பத்தி நாங்க சொன்னோம் தெரியுமா? அவர் ஒரு ட்வீட்டே போட்டுருக்காரு, என்ன விட இந்த ஷோல ஸ்கிரீன் ஸ்பேஸ் நிறைய எடுத்தவங்க ஒருத்தரை காட்டுறான்னு. அது ஆளே இல்லாம அதுவும் ஒருத்தர் இல்லவே இல்ல. ஆனா அவரோட பெயர் வந்து எவ்வளவு அடிபட்டு இருக்குன்னா, முதல் நாள்ல இருந்து அவர் இந்த ஷோவே வந்து ஓட்டுற அளவுக்கு அவ்வளவு வாட்டி அவர் பெயர் வந்து அடிபட்டுருச்சு.
அவ்வளவு நியாயமா அவருக்கு தானே துட்டு கொடுக்கணும். ஆமா இவங்க வந்து தேவையில்லாம கண்டென்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அவரை பத்தி. ஏன்டா நீ அதே அது ஒரு நாள் இல்ல 2 நாளா அது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நடந்ததே 2 நாள் தான். ஆனா அதை காட்டுறதுக்கு 4 நாள் ஆக்கு 5 நாள் ஆக்குவாங்க போல. ஐயோ சி 2 நாளோடது எவ்வளவு நாளுங்க இழுகுறாங்க இவங்களுக்கே. இதுல யாரு எலிமினேட்டட்ன்றது நாளைக்கு வந்து டக்கு டக்குன்னு அதிகம் முடிச்சு தொலையா. பாய் பாய்.